தமிழ் பேசும் மக்களின் உரிமை குரலான வீரகேசரியின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 2027 ஆரம்பத்தில் கடும் வறட்சி நிலவும் என எச்சரிக்கை. நீர் மின்சார விநியோகத்தை உறுதி செய்ய விசேட திட்டம். பண்டத்தரிப்பு ஆலய திருவிழா பாதிப்புக்குள்ளானோரின் எண்ணிக்கை உயர்வு. காரணம் வெளியானது. கொழும்பு துறைமுக நகரத்தில் சீனர் கடத்தப்பட்டு கொலை. சந்தேக நபர்களை கைது செய்ய பொதுமக்களின் உதவியை கோரிய போலீஸ். சமித்புர சதுவினால் வெளிவரும் தகவல்கள். பல சட்டவிரோத பொருட்கள் மீட்பு. ஹோர்மூஸ் நீரிணை இனி அமெரிக்க பிராந்தியம். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. உள்நாட்டு செய்திகள். எல்னினோ காலநிலை தாக்கத்தை எதிர்கொள்வதற்கான விசேட அமைச்சரவை உபக்குழு மற்றும் அதிகாரிகள் குழுவின் கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது. தற்போது ஏற்பட்டிருக்கும் எல்னினோ நிலைமையினால் எழுந்துள்ள சிக்கல்கள் மற்றும் அவற்றுக்கு தீர்வு காண எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகளின் முன்னேற்றம் குறித்தும், மக்களின் குடிநீர் தேவைகள், ஏனைய நீர் தேவைகள் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குவதற்காக முன்னெடுக்கப்பட்டு வரும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். கடந்த சிறுபோகத்தில் முழுமையான தயார் நிலையுடன் பயிர்ச்செய்கைகள் மேற்கொள்ளப்பட்டதால் பயிர் சேதங்கள் குறைவாக உள்ளதாக கமத்தொழில் அமைச்சின் அதிகாரிகள் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளதுடன், மக்களின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளனர். மேலும் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் எதிர்வு கூறலின்படி எதிர்வரும் ஆண்டு பிப்ரவரி, மார்ச் மற்றும் ஏப்ரல் மாதங்களில் மீண்டும் முழு நாட்டிற்கும் கடுமையான வறட்சி ஏற்படக்கூடும் என கூறப்பட்டுள்ளதுடன், அந்த தாக்கத்தினால் விவசாயம், பெருந்தோட்டத்துறை, நீர் மற்றும் மின்சார விநியோகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அத்தகைய சூழ்நிலையை எதிர்கொள்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி இதன்போது ஆராய்ந்துள்ளார். பாதிக்கப்படக்கூடிய காலப்பகுதியில் மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களும் சேவைகளும் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்வதும், அனர்த்தத்தினால் பாதிக்கப்படும் மக்களின் பொருளாதாரம் இயல்பு நிலைக்கு திரும்பும் வரை அவர்களை பாதுகாப்பதற்கான திட்டங்களை செயற்படுத்துவதன் அவசியத்தையும் இங்கு சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி, அனர்த்த முகாமைத்துவ பிரிவுடன் இணைந்து குறித்த நடவடிக்கைகளை திட்டமிடுமாறு அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார். தற்போது பிரதான நீர்த்தேக்கங்களில் காணப்படும் நீரின் அளவு, தடையற்ற குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல் மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு தேவையான நீரை வழங்குதல், அத்துடன் எதிர்கால பயிர்ச்செய்கை திட்டங்கள் மற்றும் தேசிய உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் ஆகியவை குறித்தும் ஜனாதிபதி இதன்போது கேட்டறிந்துள்ளார். பிரதான நீர்த்தேக்கங்கள், சிறிய நீர்ப்பாசனங்கள் மற்றும் சிறிய குளங்கள் மூலம் நீரை பெறும் நுகர்வோர் சதவீதம் தொடர்பான தெளிவான தரவு கட்டமைப்பு இருக்க வேண்டியதன் அவசியத்தையும், வறட்சியான காலநிலையால் மிகவும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளை முன்கூட்டியே இனங்காண்பதன் முக்கியத்துவத்தையும் ஜனாதிபதி சுட்டிக்காட்டியுள்ளார். நீர்வெட்டை மேற்கொள்ள நேரிட்டால் நீர்த்தேக்கங்கள் முற்றிலுமாக வற்றும் வரை காத்திருக்காமல் அந்த பகுதி மக்களுடன் கலந்துரையாடி முறையான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்குமாறும் ஜனாதிபதி இதன்போது அறிவுறுத்தியுள்ளார். மேலும் குளங்கள், ஆறுகள் மற்றும் ஓடைகள் முழுமையாக வற்றிப்போகும் பகுதிகளை அடையாளம் காண வேண்டும். அத்தகைய இடங்களில் வாழும் மக்களுக்கு குடிநீருக்கு மட்டுமின்றி ஏனைய நாளாந்த தேவைகளுக்கும் நீரை விநியோகிக்க வேண்டியிருக்கும் என்பதால் அவை தொடர்பான நிலைமைகளின் வரைபடம் ஊடான தயார்படுத்தலின் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார். பயன்படுத்த முடியாத வகையில் உள்ள நீர் மூலங்களை சுத்திகரித்துக் கொள்வதற்கு பிரதேச செயலாளர்களுக்கு அனுமதி வழங்குவது தொடர்பாகவும் இதன்போது கலந்துரையாடப்பட்டுள்ளது. அக்டோபர் மாதத்தில் கிடைக்கும் முதல் மழையுடன் நீர்த்தேக்கங்களிலிருந்து நீர் திறக்கப்படும் வரை காத்திருக்காமல் மழை நீரை பயன்படுத்தி நிலத்தை பண்படுத்தும் பணிகளை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக இங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது. நீர்ப்பாசன திணைக்களம் மற்றும் மகாவலி அதிகார சபை ஆகியவை இணைந்து ஒரு கூட்டு திட்டத்திற்கு அமைய செயற்பட வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
மேலும் எதிர்வரும் பெரும்போகத்திற்கு தேவையான விதை நெல் மற்றும் உரம் வழங்குவது தொடர்பில் நடைமுறைப்படுத்தப்படும் வேலை திட்டம் குறித்தும் ஜனாதிபதி ஆராய்ந்துள்ளார். பெருந்தோட்டத்துறைக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் மற்றும் அதற்கு முகம் கொடுப்பதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள வேலை திட்டம் குறித்தும் வன ஜீவராசிகள் பகுதியிலுள்ள விலங்குகளின் நீர் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டுள்ளது. மேலும் எதிர்வரும் அக்டோபர் மாதம் முதல் ஆரம்பமாகும் மழை காலத்தின் போது அதிகபட்ச நீர் கொள்ளளவை சேமித்துக் கொள்வதற்காக நீர்ப்பாசன கட்டமைப்பை உடனடியாக புனரமைக்க வேண்டியதன் அவசியத்தையும் ஜனாதிபதி இங்கு சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பண்டத்தரிப்பு பெரியவளவு பிரான்பற்று முருகன் ஆலயத்தில் இடம்பெற்ற திருவிழாவின் போது அதிக செறிவுள்ள செயற்கை ஒளியின் வெளிப்பாட்டினால் ஏற்படக்கூடிய கண் பாதிப்பே ஏற்பட்டுள்ளதாக கண் வைத்திய நிபுணர் மலரவன் தமது மருத்துவ அறிக்கையில் உறுதிப்படுத்தியுள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்றவர்களின் எண்ணிக்கை நேற்று இரவு நிலவரப்படி 400 நெருங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை பணிப்பாளர் சத்தியமூர்த்தி 385 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அந்த எண்ணிக்கை 400 நெருங்கியுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை தொண்டைமானரு செல்வ சந்நிதி ஆலய சூழலில் தடையை மீறி வெற்றிலை மென்றவாறு நடமாடிய 5 50,000 ரூபாய் தண்டப்பணம் விதித்து பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வருடாந்த மகோற்சவம் நடைபெற்று வரும் சூழ்நிலையில் ஆலயத்தின் சுற்றுப்புற சூழலை வல்வெட்டித்துறை நகரசபையினர் சுத்தமாக பேணி வருவதுடன் ஆலய சுற்றுப்புறமானது புகையிலை அற்ற மண்டலமாக சுகாதார தரப்பினரால் அறிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த மண்டலத்தில் புகையிலை சார் பொருட்கள் விற்பனை செய்வதும் பயன்படுத்துவதும் முற்றாக தடை செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த வழக்கில் வெற்றிலை மென்ற வண்ணம் ஆலய சுற்றுப்புறத்தில் காணப்பட்ட 5 பேருக்கு எதிராக கடந்த வியாழக்கிழமை அன்று வல்வெட்டித்துறை நகரசபையின் பொது சுகாதார பரிசோதகரான தினேஷினால் பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றத்தினால் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. குறித்த வழக்கானது அன்றைய தினமே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சம்பந்தப்பட்டவர்கள் குற்றச்சாட்டை ஏற்றுக்கொண்டதன் அடிப்படையில் தலா 10,000 ரூபாய் வீதம் மொத்தம் 50,000 ரூபாய் தண்டப்பணம் அறவிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு துறைமுக நகர பகுதிக்கு அருகே நடைபெற்ற தாக்குதல், கடத்தல் மற்றும் கொலை சம்பவத்தில் தொடர்புடைய 3 சீன நாட்டவர்களை கைது செய்ய இலங்கை போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளனர். கடந்த ஜூலை மாதம் 23ஆம் தேதி நடைபெற்ற இந்த சம்பவம் குறித்து கொழும்பு குற்றப்பிரிவு தீவிர விசாரணை நடத்தி வருவதுடன் அந்த நாளில் 3 சீன நாட்டவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலை தொடர்ந்து அவர்களில் ஒருவர் கடத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார். இந்த குற்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படும் 2 சீன நாட்டவர்கள் ஏற்கனவே கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். தலைமறைவாக உள்ள எஞ்சிய 3 சந்தேக நபர்களையும் கைது செய்ய இலங்கை போலீசார் தீவிர நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். தேடப்பட்டு வரும் அந்த 3 சீன சந்தேக நபர்களும் தற்போது இலங்கையிலேயே இருப்பதாகவும் அவர்கள் நாட்டிற்குள் நுழைய பயன்படுத்திய சுற்றுலா விசா காலாவதியாகிவிட்டதாகவும் போலீசாரின் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சந்தேக நபர்கள் வான் அல்லது கடல் மார்க்கமாக சட்டவிரோதமாக நாட்டிலிருந்து தப்பி செல்லக்கூடும் என எச்சரித்துள்ள போலீசார் அவர்களின் நடமாட்டம் குறித்து தகவல்களை பெற்று அவர்களை கைது செய்யும் நோக்கில் சீன நாட்டவர்களின் புகைப்படங்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் இருக்கும் இடம் மற்றும் அவர்களை கைது செய்ய உதவும் வகையில் ஏதேனும் தகவல் தெரிந்திருந்தால் கொழும்பு குற்றப்பிரிவின் பொறுப்பதிகாரியை 07185911735 என்ற தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு இலங்கை போலீசார் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளனர். தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பிலுள்ள சமித்புர சது என்ற ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளியான திமுத்து சதுரங்கவிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது பல புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன.
அவரிடமிருந்து பெறப்பட்ட தகவல்களுக்கு அமைவாக நேற்று வெள்ளம்பிட்டிய சேதபத்தை பிரதேசத்தில் உள்ள பாழடைந்த வீடு ஒன்றில் சூட்சுமமான முறையில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவோல்வர் ரக துப்பாக்கி ஒன்றை விசாரணை அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளனர். 28 வயதுடைய இந்த சந்தேக நபர் இலங்கையிலிருந்து தப்பியோடி ஓமானில் தலைமறைவாகியிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டு கடந்த 18ஆம் தேதி நாட்டுக்கு அழைத்து வரப்பட்டார். அதன் பின்னர் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் வைக்கப்பட்டு அவரிடம் தீவிர விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதற்கு முன்னர் சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போதும் வெளிநாட்டிலிருந்து நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் ரிவோல்வர் ரக துப்பாக்கி ஒன்றும் 12 ரவைகளும் மட்டக்குழி பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் மீட்கப்பட்டிருந்தது. இந்த சம்பவம் தொடர்பாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை தொடர்ந்தும் மேற்கொண்டு வருகின்றனர். வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்க பிராந்தியம் என தான் கருதுவதாக தெரிவித்துள்ளார். யுக்ரைன் மற்றும் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நீடிக்கும் மோதல்களுக்கு மத்தியில் இந்த அறிவிப்பு சர்வதேச அளவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சவுத் கரோலினாவில் நடைபெற்ற பிரசார கூட்டத்தில் உரையாற்றிய ட்ரம்ப், நான் இப்போது ஹோர்முஸ் நீரிணையை ஒரு அமெரிக்க பகுதியாகவே பார்க்கின்றேன் என்று தெரிவித்துள்ளார். இதற்கு முன்னதாக ட்ரூத் சமூக வலைதள பக்கத்தில் ஹோர்முஸ் நீரிணையை புதிய அமெரிக்க பிராந்தியம் என பொறிக்கப்பட்ட வரைபடம் ஒன்றையும் அவர் பகிர்ந்துள்ளார். ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை பெற அனுமதிக்க முடியாது என்றும் அதற்கு முற்றுப்புள்ளி வைத்துள்ளதாகவும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. ஹோர்முஸ் நீரிணை பகுதியை அமெரிக்க கடற்படை தமது முழு முற்றுகையால் கட்டுப்பாட்டில் வைத்துள்ளதாகவும் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் அனுமதியின்றி எந்த கப்பலும் அந்த பாதையை கடக்க முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகளவில் கச்சா எண்ணெய் மற்றும் எரிபொருள் போக்குவரத்துக்கு மிக முக்கிய பாதையாக இருக்கும் ஹோர்முஸ் நீரிணையில் ஏற்பட்டுள்ள இந்த முடக்கம் உலகளாவிய எண்ணெய் விநியோகத்தையும் அமெரிக்காவில் எரிபொருள் விலையையும் பாதித்துள்ளது. ட்ரம்பின் கருத்துக்களை கற்பனை என்று ஈரான் வெளியுறவுத்துறை நிராகரித்துள்ளது. அமெரிக்கா விதித்துள்ள புதிய பொருளாதார தடைகள் சர்வதேச சட்டங்களுக்கு எதிரானது என்றும் அனைத்து நாடுகளுக்குமான போர் பிரகடனம் என்றும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்கா தமது உடன்படிக்கை வாக்குறுதிகளை நிறைவேற்றும் வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்படாது என ஈரான் அறிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. வெளிநாட்டு செய்திகள். அமெரிக்காவுக்கும் கனடாவுக்கும் இடையிலான வர்த்தக பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்ததை தொடர்ந்து கனடா மீது அமெரிக்கா விதித்துள்ள வரிகளுக்கு நிகராக டொலருக்கு டொலர் வரிகளை விதிக்கப் போவதாக கனடா அறிவித்துள்ளது. கனடாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதியாகும் சுமார் 20 பில்லியன் முதல் 28 பில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்கள் மீது 50% சுங்க வரியை விதிக்க அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் நடவடிக்கை எடுத்துள்ளது. அமெரிக்காவின் இந்த நகர்வை தொடர்ந்து அமெரிக்காவுடனான வர்த்தக பேச்சுவார்த்தைகளை நிறுத்தி வைப்பதாக கனடா பிரதமர் மார்க் கார்னி அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார். பேச்சுவார்த்தையின் இறுதி நிமிடங்களில் அமெரிக்கா கொண்டு வந்த புதிய நிபந்தனைகள் நியாயமற்றவையாகவும் பொருளாதார ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துபவையாகவும் இருந்ததால் பேச்சுவார்த்தையிலிருந்து விலகியதாக கனடா தெரிவித்துள்ளது. கனடிய தொழிலாளர்கள் மற்றும் வணிகங்களை பாதுகாப்பதற்காக அமெரிக்கா விதிக்கும் வரிகளுக்கு இணையாக அதே தொகையிலான வரிகளை அமெரிக்க பொருட்கள் மீதும் கனடா விதிக்கும் என்றும் பிரதமர் கார்னி உறுதியாக தெரிவித்துள்ளார். அமெரிக்க வர்த்தக பிரதிநிதி ஜேமிசன் கிரியர் கூறுகையில், கனடாவுக்கு மிக சிறந்த வர்த்தக சலுகைகளை வழங்க அமெரிக்கா முன்வந்த போதிலும் கனடா புதிய கோரிக்கைகளை முன்வைத்து எட்டப்பட்ட உடன்பாட்டை சீர்குலைத்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ளார். கனடா அமெரிக்க பொருட்கள் மற்றும் சேவைகள் மீது கடுமையான கட்டுப்பாடுகளையும் வரிகளையும் விதித்து வருவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையே ஆண்டுதோறும் சுமார் 880 மில்லியன் டாலர் மதிப்பிலான வர்த்தகம் நடைபெற்று வரும் நிலையில் இந்த மோதல் இரண்டு நாடுகளின் பொருளாதாரத்தையும் பெருமளவில் பாதிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது.